நடைபெற்றிருக்கிற இந்த தேர்தலில் கருத்து கணிப்புகள் பலது சொல்லப்பட்டிருந்தாலும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஒரு குறிப்பிடத்தக்க வெற்றியை பெற்று திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழ்நாட்டில் மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்கிற நிலைமை ஏற்பட்டிருக்கிறது என்பதையும் இந்த கருத்து கணிப்புகள் மட்டுமல்ல, தேர்தல் பரப்புரையில் நாங்கள் போகிற போது மக்கள் மனநிலையை நாங்கள் புரிந்து கொண்ட வகையில் அந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கு என்பதையும் நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். திராவிட முன்னேற்றக் கழக அரசு மீண்டும் ஆட்சி அமைப்பதற்கு எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்க விரும்புகிறோம். ஆனால் அதே சமயத்தில் வருகிற காலத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் எப்படிப்பட்ட ஆட்சியை கடைபிடிக்கப் போகிறது என்பதை நாம் நிதானமாக பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. கடந்த காலத்தில் இந்த தேர்தலில் கூட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் குறைந்தபட்சம் 6 இடங்களையாவது ஒதுக்கித்தர வேண்டும் என்று நாங்கள் எவ்வளவோ வற்புறுத்திய போதும் கூட திராவிட முன்னேற்றக் கழக தலைமை அதுக்கு இடம் கொடுக்கவில்லை. ஒரு இடதுசாரிகளை ஒரு கட்டுக்குள்ள இடதுசாரிகளுக்கு உரிய அங்கீகாரத்தை தருவதற்கு திராவிட முன்னேற்றக் கழகம் மறுத்துவிட்டது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஆனாலும் கூட பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் இடமளித்து விடக்கூடாது என்கிற அடிப்படையில் இந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியோடு இணைந்து நாங்கள் தேர்தலில் போட்டியிட்டோம். கடைசி வரை எந்த விதமான பிசுறும் இல்லாமல், எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் பாஜகவை எதிர்த்த இந்த போராட்டத்தில் நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம். எனவே வெற்றி பெறுகிற இந்த ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி அமையப் போகிறது என்பது கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், இன்றைக்கும் தமிழ்நாட்டில் இளைஞர்கள் மத்தியில் ஒரு கொந்தளிப்பான சூழ்நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது. அவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கை நீண்ட காலமாக இருந்தாலும் கூட கடந்த காலத்தில் திமுக அரசும் அதை நிறைவேற்ற தவறிவிட்டது என்று தான் நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். அதே மாதிரி வேலையில்லா திண்டாட்டத்தை தீர்ப்பதற்கும் எந்த உருப்படியான நடவடிக்கையும் எடுக்கலை. இப்போ கூட இந்த ஆண்டு அரசாங்கத்துடைய புள்ளி விவரத்தை பற்றியெல்லாம் தமிழ்நாடு அமைச்சர்கள் ரொம்ப சிலாகித்து பேசுகிறாங்க. தமிழ்நாடு மீண்டும் இரட்டை இலக்கத்தில் வளர்ச்சி விகிதம் உருவாகியிருக்கு என்று அவங்க பெருமை பேசுகிறாங்க. இந்த இரட்டை இலக்கத்தில் பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டிருக்குன்னா அதுக்கு அடிப்படையான காரணமே தமிழ்நாட்டில் இருக்கிற உழைப்பாளி வர்க்கம், தொழிலாளி வர்க்கத்துடைய உழைப்பு தான் என்பதை பார்ப்பதற்கு பதிலாக இரட்டை இலக்கம் எதனால் வருது? ஆனால் அப்படி இரட்டை இலக்க உற்பத்தி வளர்ச்சி விகிதத்தை கொடுக்கக்கூடிய தொழிலாளிகளுக்கு நம்முடைய அரசு என்ன கொடுக்கறதுங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. அது விஷயம் வேறு எந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் இளைஞர்கள் மத்தியில் ஒரு பெரிய எழுச்சி ஏற்பட்டிருக்குது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதாவது வழக்கமாக தேர்தல் நடக்கிற நேரத்தில் இளைஞர்கள் வேறு எங்கேயாவது இருப்பாங்க.